வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிசி 2025 இதோட சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். போலீஸ் எக்ஸாமோட கேல்ஃபர் வந்து நம்ம இந்த 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அதனால் இப்போவே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளோட ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதோட சிலபஸ் என்னன்னா, நமக்கு பார்ட்டி ஏ பார்ட்டி பி அப்படின்னு 2 தான். இதில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 70 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட்டி ஏ பார்ட்டி பி. தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து 80 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். பட் ஆனால் நம்ம 32 மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ணும். சரிங்களா? டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 160 மினிட்ஸ். சரிங்களா? 160 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்கும். அதாவது 2 hours 40 மினிட்ஸ். சரிங்களா? இந்த அதாவது நம்மளுக்கு பார்ட்டி ஏ பார்ட்டி பி இதில் 70 மார்க்கு. சரிங்களா? இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி 80. இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து 2 hours 40 மினிட்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்மளுக்கு 80 மார்க்குக்கு நம்ம 32 பாஸ் மார்க். ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. இப்போ இதில் பாஸ் ஆனால் மட்டும் போதும். சரிங்களா? இதுக்கு ஒரு நம்ம 40 மினிட்ஸ் மட்டும் எடுத்தாலுமே வச்ச 2 hours 2 hours உட்காந்து நம்ம 70 மார்க்கு மட்டும் நோட் பண்ணி இதில் தான் நம்ம போடுவோம். சரிங்களா? பார்ட்டி ஏல என்ன வரும் அப்படின்னா, பார்ட்டி பியில் இப்போ என்ன வரும் அப்படின்னா, பார்ட்டி ஏல வந்து ஜிகே, அதாவது ஜென்ரல் நாலேஜ், அதாவது சயின்ஸு, சோசியலு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே பார்ட்டி ஏல வருது. பார்ட்டி பியில் என்ன வரும் அப்படின்னா உளவியல். சரிங்களா? இப்போ நம்ம பார்ட்டி ஏல சயின்ஸில் வந்து எந்த இதில் எவ்வளோ மார்க் வந்து லாஸ்ட் இயரில், அதாவது லாஸ்ட் இயரில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, மாடல் கொஸ்டினில் எவ்வளோ கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மாடல் கொஸ்டினில் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து பேசிக்ஸாக வந்து 3 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. தென் அதே லாஸ்ட் இயரும் நம்ம 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியிலையும் 3 கொஸ்டின், மாடல் கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயரும் நமக்கு அதே தான் கேட்டிருந்தாங்க. பயாலஜி 5 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயரும் அதே தான் கேட்டுருவாங்க. இப்போ இதில் நமக்கு வந்து டோட்டலாக நம்ம சயின்ஸில் வந்து 13 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இதில் நமக்கு முக்கியமாக நம்ம ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டியதுனா பயாலஜி. ஏன்னா நம்மளுக்கு பயாலஜிலையும் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பயாலஜி தான் ரொம்ப எடுத்து படிக்கும். சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் 8 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு லாஸ்ட் இயர் கேட்டதில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு பிசிஏ பொறுத்தவரை ஒரு நார்மலானதாக இருக்கும். ஸோ லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம கரெக்டாக ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சோசியல் என்ன பண்ணோம்னா, சோசியல் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 9 கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கு கேட்டது 13 கொஸ்டின். ஸோ எப்போதுமே ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் பண்ண ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் சிரிக்ஸில் 6 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே 6 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஜியாகிரஃபியில் 9 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் 3 கொஸ்டின். சரி, இதெல்லாமே சோசியல். சரி, இப்போ நம்ம பார்ட்டி பியில் என்ன பார்க்குறோம்னா உளவியல். உளவியலில் 25 மார்க், 25க்கு 25 எடுத்தே ஆகணும். இதில் நம்மளுக்கு உளவியல்லையுமே சைக்காலஜி நம்மளுக்கு 20 கொஸ்டின் வைப்போம். அதுலேருந்து நம்மளை தமிழ் இலக்கணத்தில் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு தனியாக 80க்கு 32 எடுத்தால் பாஸ். இது வந்து நம்மளுக்கு உள்ள மார்க்கில் நம்ம சேர்க்கப்படுறது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. இதே இந்த தமிழ் 5 மார்க் வந்து நம்மளுக்கு இதில் ஆடாகும். டோட்டலாக பார்ட்டி ஏல 45, பார்ட்டி பியில் 25, டோட்டலி 70 மார்க்கு. 70 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ 70க்கு நம்ம 68 ஏம் பண்ணணும். சரிங்களா? நம்ம 65 ஆச்சு எடுத்தாலும் மட்டும்தான் நம்ம இது உள்ள கரெக்டாக இருக்க முடியும். சரிங்களா? 68 ஆச்சு ஏம் பண்ணுங்க. அதாவது ஒரு 2 கொஸ்டின் தான் நம்மளுக்கு தப்பு இருக்கலாம். மற்றபடி ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். உளவியெல்லாம் 25க்கு 25 எடுத்தே ஆகணும். சரிங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு 45ல் 2 கொஸ்டின் தான் தப்பு இருக்கலாம். மற்றபடி எல்லாமே அட்டன் பண்ணி ஆகணும். அப்படி தான் படிக்கணும். ஸோ நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் வரப்போகிறது எல்லாமே கண்டினியூட்டியாக
ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நாளையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. ஹிஸ்ட்ரியில் நான் 9 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்கிறாங்க, 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு யூனிட்டாக மாறலாம் ஓகேங்களா.